ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 19வது நாள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் 58,250 சேம் வெயிட் நேற்றுடைய வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா தர்பூசணியை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா கிர்னி பழம். நான் தண்ணியோ பாலோ சர்க்கரையோ எதுவுமே மிக்ஸ் பண்ணல, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு நல்லா ஜூஸ் போட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து தண்ணியோ எது ஸ்வீட் கூட தேவையே கிடையாது. நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் திரும்ப ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி 1.5 கிளாஸ் அளவு குடித்தேன். இப்போ லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய லஞ்சு 2 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்டு 2 நாளாக வந்து தோசை சப்பாத்தி இப்படி ஃப்ரூட்ஸு இப்படின்னே வந்து போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சுட சுட சாதம், அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 முட்டை. ஏன்னா முட்டை சாப்பிட்டு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த கிழமை அந்த கிழமை அப்படின்னு தள்ளிகிட்டே போயிட்டு முட்டையை சாப்பிட முடியாமல் போச்சு. இது வந்து கார குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கார குழம்பு முட்டை. இப்போ வந்து பொரியல் என்னன்னு பார்க்கலாம். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். கொஞ்சம் டல்லாக தெரியும் இங்கே, ஏன்னா வெளிச்சம் இல்லை, அதனால் பீட்ரூட் பொரியல், முட்டை, காரக்குழம்பு. இதுதான் வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சு. சூப்பராக சாப்பிட போகிறேன். ஓகே, வாங்க சாப்பிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்ச் ஹெவியாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 3:30 மணி அந்த மாதிரி இருக்கும் நான் சாப்பிடும்போது. இந்த கிழங்கு வந்து சரி, ஏன்னா 2 நாள் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு அவிச்சிருந்தேன். அதில் ஒரு பீஸ் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 5 மணி இருக்கும் நான் ஜிம்முக்கு போகும்போது. போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சொட்டிங்ஸு. சரி ஓகே, ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ பசங்க இல்லாததால் நான் வந்து ஒரு 6-7 மணி ஆகிடுது எந்திரிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது என்னால் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் ஈவினிங் மட்டும் நம்ம விளக்கேற்றிடுறது. விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நான் வந்து ஏன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்து பசிச்சு, அதனால் நான் வந்து செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸு நான் நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. என்னென்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணணும், அதே சமயம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது எனக்கு மட்டும்தான். இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட தீர்ந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. சரி, அது எனக்கு அந்த வேணும் அப்படின்ற அவசியமும் எனக்கு தோணலை. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்னென்னா நம்ம அந்த தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சோயாபீன்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து மிக்சியில் போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து இதில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி மசாலா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக் மசாலா இல்லை வந்து சிக்கன் மசாலா, இப்படி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதால எனக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மிளகாய் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அந்த ஹெவியான சிக்கன் மட்டன் மசாலா போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை இல்லை. பட் அதை போட்டாலும் அதனுடைய டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து அந்த மிக்ஸி ஜார், நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே வந்து தண்ணி ஊற்றி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இன்னும் வேறு லெவலில் இருக்கும்.
நான் வந்து அதை மட்டும்தான் வந்து இதில் சேர்க்கலை. பட் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி பதம் போதும். இது வந்து நல்லா வந்து வற்றி வர அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுட்டு நல்லா சுருண்டி வரட்டும், கொதிக்கட்டும். நம்ம வந்து ரொம்ப தீ அதிகமாக வச்சிடாதீங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொரியல், அதுக்கப்புறம் மதியம் வச்ச காரக்குழம்பு, பொரியல் எல்லாமே இருக்குது. இப்போ நான் அவருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சாதம் மட்டும் ஒரு பாக்ஸில் வடித்து வச்சுட்டேன், சரிங்களா. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் அவிச்ச அந்த கிழங்குமே இருக்குது. இது வந்து அவருக்கு நைட்டுக்கு, இது எனக்கு மட்டும். ஒரு ஆளுக்கும் ஒன்று ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நேற்று சப்பாத்தி செஞ்ச மாவில் வந்து நான் வந்து பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது 2-3 நாள் கூட அந்த மாவு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நான் ஒரு சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸில் மீதி மாவு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு சாதம், பொரியல், கிழங்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா மேந்துரும் தான் போல், நான் நிறையவே வடிச்சிட்டேன் போல். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சப்பாத்தி. அந்த கிரேவி உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்து. ரொம்ப சிம்பிளான வேலை, நம்ம ரொம்ப ஹெவியாக பண்ணணுன்னெலாம் அவசியம் இல்லை. சிம்பிளான வேலை, ஆனால் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தோசைக்கெலாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சப்பாத்திக்கு, கோதுமை தோசை, மில்லட் தோசை, நீங்கள் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். நான் கூட வந்து பீட்ரூட்டும் கொஞ்சம் வச்சுட்டு இதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. சாப்பிட்டு எல்லோரும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஆனால் கிரேவி எனக்கு மீந்துடுச்சு. சரி நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், நான் நைட்டில் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து வேஸ்லின் தான். இதே மார்னிங் பண்ணுறது வந்து நான் வந்து ஃபாக்ஸ்ட்ரால் இந்த காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதனால் நான் மார்னிங் மட்டும் அதை அப்ளை பண்ணுவேன். நைட் டைமில் வந்து வேஸ்லின் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். இந்த மாய்ஸ்சரைசரும் சூப்பராக இருக்கும். வேஸ்லினுடைய மாய்ஸ்சரைசரும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். காலைல எழுந்து பார்த்தாலும் ஃபேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு. அதனால் இதுவுமே வந்து நீங்கள் பாடி ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். என்னென்னா பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு, பட் நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது வந்து ஒரு 82-81 கிலோ இருக்கும்போது நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு டெலிவரி ஆகிட்டு கொஞ்ச நாள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மாதம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸு. அப்படி இருக்கும்போது வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணல. சப்போஸ் வந்து திரும்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு திரும்ப இதை ட்ரை பண்ணோம்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ஞாபகமே இல்லை, நான் அதை பண்ணவும் இல்லை. அடுத்தடுத்து வேறு ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக அதை சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதனால் சரி, அவங்களுக்கும் ரிசல்ட் கிடச்சிருக்கு, அவங்க ஃப்ரெண்டும் அந்த மாதிரி வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் ஸ்பெஷல் கேரளா புளி தான் இது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் நான் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போவுமே வந்து பெருசாக சொல்கிறது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச வந்து ஒரு புளி தான் இது. நார்மல் நம்ம புளியை விட இதில் மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து, ஆனால் ஆக்சுவலாக வந்து தினமும் வந்து குடம்புளி எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, பாடி ஹீட் ஆகும், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, அப்படி இல்லைனாலும் வீக்லி 2 டைம் மட்டும், வாரத்தில் 2 நாள், ஒரு 3 நாளைக்கு 2 நாள் விட்டு 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பீஸ் தான் எடுத்துக்கணும், ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட வந்து தேன் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். பட் தேன் மிக்ஸ் பண்ணி குடித்தா அது நல்லது. அதனால் இப்போ அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோன்னு தெரியல, 4 கிலோவா 100 கிராமா அப்படின்னு இதில் போட்டு இல்லை, பட் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 100 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 ரூபா சொன்னார் ஒரு பேக்கெட்டு. இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு அந்த மாதிரி வரும். தேன் வந்து சின்னதாக வாங்கிட்டு வந்தார். சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு இது மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தூங்கினோம்னா மார்னிங் எழுந்து வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது வந்து நல்லது. அப்படி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து உங்களால் குடிக்க முடியல, வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வந்து ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் பெரும்பாலும் குடிப்பாங்க. அப்படி வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் காலையில் குடிக்க போகிறேன். அதை எப்படின்னா அடுத்த வீடியோவில், நாளைக்கு வர வீடியோ, சாரி இதுக்கு அடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இப்போ வந்து நம்ம ஊற மட்டும் வச்சிடலாம், சரிங்களா? இப்போ குடம்புளி வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இது ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரிப்பலா எப்பயும் போல் வந்து நான் திரிப்பலா குடிச்சிட்டு தான் தூங்குவேன். இது ரெகுலராக பண்ணுறது, சரிங்களா? நிறைய பேருக்கு என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும், நைட்டில் நான் ரெகுலராக வந்து திரிப்பலா குடிச்சிட்டு தான் தூங்குவேன்ட்டு. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தான் நான் வந்து இப்போ ஊற வைக்க போகிறேன், சரிங்களா? இதை வந்து தண்ணியில், நார்மல் தண்ணியில் அப்படியே ஊற வச்சுட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் தண்ணி இருக்குது, இதில் அப்படியே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன் நான். இது வந்து காலையில் கொதிக்க வச்சு குடிச்சிடுவேன். இது வந்து பார்க்கலாம் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெயிட் லாஸ் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னதால் சரி எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இதை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திரிப்பலா குடிச்சிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு வீடியோவில் எப்படி எந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாப்பா இல்லாமல் இந்த வீடியோஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஏன்னா பாப்பாங்க வந்து ஊருக்கு போனதால் எனக்கு உண்மையாக வீடியோஸ் எடுக்கவே வரல. அதே மைண்டாக இருக்குது, ஐயோ குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ வீடியோ வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, அவங்க அங்கே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதால நான் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கூடவே தான் எப்பவுமே இருக்காங்க. வெளியில் போயும் அவங்க 4 விஷயத்த 4 பேர் கூட தெரிஞ்சுக்கணும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து இன்னும் நல்ல ரெசிபியோடு நான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். நல்ல ரெசிபியாக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.